இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை இந்த உலகத்தில் படைத்து ஆன்மாவிற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உமது வார்த்தை வழியாக நாங்கள் ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்று நீர் கொடுக்கின்ற அறிவுரைகளுக்காக, உமது வார்த்தைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு எசாயா இறைவாக்கினரை இறைவன் தேர்ந்தெடுத்தார் என்றும் அவரை தேர்ந்தெடுத்து இறைப்பணியை செய்ய வைத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன் என்று இறைவாக்கினர் எசாயா கூறுகின்றார். இறைவன் நம்மையும் அழைக்கின்றார். அவருடைய பணியை நாம் செய்ய பலவீனமுள்ள நம்மை அழைத்து பலப்படுத்துகிறார். ஆண்டவரின் அருளோடு நாம் அவருடைய பணியை செய்வோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்: ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்காக அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆன்மாவை படைத்த ஆண்டவர் ஆன்மாவை வளர்க்க தேவையான ஆசீர்வாதங்களையும் அவருடைய வார்த்தையும் கொடுக்கின்றார். எனவே அதனை பின்பற்றி நல்லதை சிந்தித்து, நல்லதை பேசி, நல்லதை செய்வோம். அப்போது இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவரே, உலகில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக நோயாளிகளுக்காகவும், விதவைகளுக்காகவும், அனாதை குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது அருளால் அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.